சட்டசபையில் வந்து அவர் வந்து அமைதியாக இருக்காரு, அவர் எந்த மனநிலையில் இருக்காருங்கிறது தெரியலங்க மாதிரி ஏற்கனவே நீங்கள் விமர்சனம் செஞ்சுருக்கீங்க. இப்போ அதே விஜய் வந்து திருச்சியில் வந்து கடுமையான திமுக குற்றம் சாட்டி எல்லாம் பேசுகிறாரு. அவரோட வாய்ஸ் அசம்பிளிக்கும் வெளியிருக்கும் நம்ம என்ன சர்டிஃபிகேட் பண்ணுறோம்? அதாவது காட்டு கூச்சல் தான் போட்டாரு, என்ன விமர்சனம் பண்ணாரு? நாங்கள் ஆக்கும் சக்தி, தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கிற சக்தி தான் திராவிட சக்தி, அழிக்கும் சக்தி தான் இன்றைக்கு தாவேகா சக்தி. ஒரு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சியிலே தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே நாங்கள் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சக்தி திராவிட சக்தி. ஆக்கும் சக்தி நாங்கள், அழிக்கும் சக்தி விஜய் சக்தி. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். அவர் இந்த பராசக்தி படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்காதனால எல்லா தூர சக்தி, தீய சக்தி, வாய சக்தி எல்லா சக்தியும் சொல்லிடுவாங்க. ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸ் நிறைய தாரை வைப்பார். தொடர்ச்சியா கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவை இது வரைக்கும் அவர் வந்து திருச்சி நடந்த கூட்டத்திலும் சரி மற்ற விமர்சனம் பண்ணல. பாஜகவை விமர்சனம் பண்ணா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும், அதனால விமர்சனமே பண்ணவே மாட்டார். இன்னைக்கு ஈபியில வந்து ஆர்டிஸ்ட்லாம் காணாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. நிலக்கரி ஊழல் சம்பந்தமா உள்ள, நிலக்கரி கொள்முதல் சம்பந்தமா உள்ள ஆர்டிஸ்ட்லாம் காணாம இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நாங்க வந்து யாரும் நாங்க எடுத்துட்டு போக முடியாது, அவங்க அது அதிகாரிகள் தான் இருக்காங்க, அதிகாரிகள் தான் பொறுப்பு. அப்படி காணாமல் போயிருந்தால் அந்த அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து தருவார்கள். போய் இருந்தால் சார், பாஜக முன்னாள் மாநில தலைவர் புதிய கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து என்ன தேன ப்ரோ ஆரம்பிக்கிற போது அந்த ஷோ ஆரம்பிச்சேன் ஒன்றும் கிடையாது. ஷோனா என்ன சார்? சகோ திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற முன்னிறுத்தி தான் சார் அதிகமாக அதை வலியுறுத்தி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? இன்றைக்கு சுத்தமாக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் இந்த ஆட்சியினுடைய 15-20 நாள் சாதனை என்பதை மனவேதனையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரோ விஜய் இனிமேல் சார் முசியம் சார் இனிமேலாவது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை கூடப்படுத்து பண்ணி பாருங்க. நாங்கள் சிறமையாக தான் நடத்தியிருக்கோம், ஆனால் நீங்கள் நடத்தலை. சிஎம் சார், நாங்கள் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டை தான் கேட்குறோம். இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்காமலே ஓட்டு போட்ட ஒரு காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். உழைச்சவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. தேர்தலில் எப்படியெல்லாம் ஜெயிக்கணுங்கிறது உழைப்பு அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் திடீர்லாம் வந்துடலாங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்திய அரசியலுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த புதிய கண்டுபிடிப்பு தொடராமல் இருந்தால் சரி, இல்லாட்டி நாடு கட்டு குட்டிச்சுவரா போயிடும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அவர் அணுக கூட விடமாட்டார். எங்கள் தலைவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிச்சயமா நம்புங்க. அவரை வந்து தாவேகாவும் புறக்கணிச்சிச்சு, அதிமுகவும் புறக்கணிச்சிச்சு, நடு ரோட்டில் அனாதையா நிற்கிறார். அதான் அவருடைய கதி. தலைமை விஜய் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. ஆனா வந்து ஆலோசனை எந்த ஆலோசனை அவரும் வழங்கவில்லை. என்ன சொல்றாங்க? ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அறிக்கை வெளியிடுவார்கள். அந்த அறிக்கை வந்தால் தான் நம்ம இதையும் சொல்லலாம். என்ன ஆலோசனை பண்ணாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ப்ரோ விஜய் சிஎம் சார் அதை சொன்னா தான் தெரியும். ஆலோசனை போற அதிகாரிகளே நம்ம என்ன சொல்றாங்க அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்க. என்ன பண்றது, ஏதாச்சும்னா உடனே அங்கே முதல்வன் சினிமா பண்ணி டைப் அடிச்சு சஸ்பென்ஸ் ஆர்டரை கையில் கொடுத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிடுவாங்கன்ட்டு பாய பொத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சியில் சேர்க்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. தலைமைச் செயலகம் என்று இந்த கட்சி அலுவலகமாக மாற்றுவதிலே ஒரு புதுமையை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறாங்க தாவேக்கான ப்ரோ விஜய்.